நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பிஆர் மேக்ஸ் அகாடமில பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, காலேஜ் டிஆர்பி, டிஎன்செட், டிஎன்பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீசஸ் ஃபார் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கெல்லாம் ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்க. இது டோபாலஜியில் ஒரு ஃபங்க்ஷனோட கண்டினியூட்டியை செக் பண்ணுற ஒரு ப்ராப்ளம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எக்ஸ் செட் 1 2 3 4 இது ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ். அங்கே ஒரு டோபாலஜி கொடுத்துருக்குறாங்க. எக்ஸில் T1 அப்படின்னு ஒரு டோபாலஜி கொடுத்துருக்குறாங்க. என்னெல்லாம் இருக்குது பாருங்க. அந்த டோபாலஜியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எம்டி செட், சிங்கிள்டன் 1, செட் 1 2, செட் 1 2 3, ஹோல் செட் எக்ஸ். ஸோ இந்த T1 எக்ஸில் இருக்கக்கூடிய டோபாலஜி எக்ஸ் இந்த ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ். அடுத்து ஒய் செட் ஏபிசிடி, இதில் ஒரு டோபாலஜி டிஃபைன் பண்ணியிருக்காங்க T2. அந்த T2 கொடுத்துருக்குறாங்க. T2ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்லாம் பாருங்க. the collection set of all collections, empty set, singleton A, singleton B, set AB, set BCD, whole set Y. So இந்த T1 Xல இருக்கக்கூடிய டோபாலஜி, X ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ். T2 Y மேல இருக்கக்கூடிய டோபாலஜி, so Y is a topological space. T1, T2 are topologies on X, Y respectively. இப்போ F ஒரு ஃபங்க்ஷன் Xல இருந்து Yக்கு போகுது. அதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. 1ஓட இமேஜ் B, 2ஓட இமேஜ் C, 3ஓட இமேஜ் D, 4ஓட இமேஜ் C. பாருங்க இங்க 1 2 3 4 Xல, Yல A B C D, 1ஓட இமேஜ் B, 2ஓட இமேஜ் C, 3ஓட இமேஜ் D, 4ஓட இமேஜ் C. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எக்ஸ்ல இருந்து இன்னொரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் ஒய்க்கு, அந்த ரெண்டு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்லையும் என்ன டோபாலஜி இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டின் என்னன்னா, இந்த ஃபங்க்ஷன் எஃப் கண்டினியூவஸா இல்லையா? செக் த கண்டினியூட்டி ஆஃப் த ஃபங்க்ஷன் எஃப். எஃப் வந்து கண்டினியூவஸா இல்லையான்னு பார்க்க போறோம். இதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கு. A function f is continuous if and only if inverse image of every T2 open set is a T1 open set. அதாவது T2 open sets ஃபுல்லா நான் எடுக்க போறேன். அந்த T2 open sets ஓட inverse images T1 open set வருதா அப்படின்னு பார்க்க போறேன். ஸோ என்ன ரிசல்ட் நம்ம செக் பண்ண போறோம். f is continuous if and only if, இது ஒரு necessary and sufficient condition. If and only if inverse image of every T2 open set is a T1 open set. இப்ப T2 open sets ஃபுல்லா நம்ம எடுத்துக்கலாமா? T2 open sets யாரெல்லாம்? empty set, singleton A, singleton B, set A, B, set B, C, D, set Y. இவங்களோட இன்வர்ஸ் இமேஜஸ் என்ன வருதுன்னு பார்க்கலாம். F inverse of empty set தான். F inverse of open set A, singleton A என்ன வருதுன்னு பார்க்க போறோம். A க்கு இன்வர்ஸ் இமேஜே இல்ல, சோ empty set தான். singleton B இந்த செட் T2 open set தான். இதோட இன்வர்ஸ் இமேஜ் என்ன வருதுன்னு பாருங்க. இன்வர்ஸ் இமேஜ் B யோட இன்வர்ஸ் இமேஜ் 1, சோ singleton 1. அடுத்து A, B இந்த செட்டோட இன்வர்ஸ் இமேஜ் பார்க்க போறோம். இந்த செட்ல யாரெல்லாம் மெம்பர்ஸா இருக்காங்க? ஏயும் பியும். ஏக்கு இன்வர்ஸ் இமேஜ் நத்திங், பி யோட இன்வர்ஸ் இமேஜ் 1, சோ அகைன் இதுவும் உங்களுக்கு என்னதான்? சிங்கிள்டன் 1 தான். பிசிடி யோட இன்வர்ஸ் இமேஜ் பார்க்க போறோம். சோ செட் பிசிடி யோட இன்வர்ஸ் இமேஜ் பாருங்க. இதுல யாரெல்லாம் எலிமெண்ட்ஸ் இருக்காங்க? பிசிடி. சோ பிக்கு 1, சிக்கு 2ம் 4ம், டிக்கு 3. அதாவது உங்களுக்கு ஹோல் செட் எக்ஸே வந்துடுச்சு. அடுத்து ஒய், ஒய்னா இந்த ஏபிசிடி இதனோட இன்வர்ஸ் இமேஜ் பாருங்க. ஒய்ல யாரெல்லாம் எலிமெண்ட்ஸா இருக்கிறாங்க? ஏ பி சி டி. ஏக்கு இன்வர்ஸ் இமேஜ் நத்திங், பிக்கு இன்வர்ஸ் இமேஜ் 1, சிக்கு இன்வர்ஸ் இமேஜ் 2 4, டிக்கு இன்வர்ஸ் இமேஜ் 3. ஸோ அகைன் ஹோல் செட் எக்ஸ் வந்துடுச்சு. இப்போ நம்ம T2 ஓப்பன் செட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணோம். அவங்களோட இன்வர்ஸ் இமேஜஸ் பார்த்துருக்கோம். எதெல்லாம் இன்வர்ஸ் இமேஜஸா வந்திருக்கு? empty set, singleton 1, x. ஏன்னா x ரெண்டு தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. singleton 1 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. empty set 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இன்வர்ஸ் இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நம்மளுக்கு எம்டி செட் சிங்கிள்டன் 1 ஹோல் செட் எக்ஸ் இப்படி கிடைச்சிருக்கு. இவங்கெல்லாம் T1 ஓபன் செட்டான்னு பாருங்க. டோபாலஜி T1ல இவங்க மெம்பரா இருக்காங்களான்னு பாருங்க. எம்டி செட் இருக்கு, ஹோல் செட் எக்ஸ் இருக்கு, சிங்கிள்டன் 1 இருக்கு. அதாவது இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் எவ்ரி T2 ஓபன் செட் இஸ் a T1 ஓபன் செட். T2 டோபாலஜில இருக்கவங்க எல்லாருமே உங்களுக்கு ஓபன் செட்ஸ். அவங்க எல்லாரையுமே நம்ம கலெக்ட் பண்ணோம். அவங்க தான் எவ்ரி T2 ஓபன் செட்ஸ். அவங்களோட இன்வர்ஸ் இமேஜஸ் பார்க்கும்போது அது T1 ஓபன் செட்டா இருக்கு. அதாவது இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் எவ்ரி T2 ஓபன் செட் இஸ் a T1 ஓபன் செட்டா வருது. அதனால given function is a continuous function. ஸோ இந்த டொபாலஜிக்கல் ஸ்பேஸ் எக்ஸ்ல இருந்து ஒய்க்கு போற அவங்க கொடுத்துருக்கிற டிஃபைன் பண்ணியிருக்கிற எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இந்த நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் வச்சு நம்ம செக் பண்ணிட்டோம்.